அது மாதிரி காரடையான் நோன்புங்கிறது மாசியும் பங்குனியும் சேர்ற அந்த நேரம். அது வருஷம் டைம் மாறும். வாத்தியார் அம்மாட்ட கேட்டால் அவர் டைம் சொல்லுவார். அந்த டயத்துக்குள்ளே நம்ம பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி மாசி மாதம் இருக்கிறச்சியே பண்ணிக்கணும். மெயினாக பங்குனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டயத்தில் பண்ணணும். அப்புறம் மாசி மாதம் ஆரம்பித்த உடனேயே ஏதாவது ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணமானவா திருமங்கல்ய சரடு மாற்றிக்கணும், மாசி சரடு மாற்றிக்கணும். ஓகேயா? மாற்றின்ட்டு அதுக்கப்புறம் காரடையான் நோன்பு பங்குனி ஆரம்பிக்கிற நேரத்தில் வாத்தியார் அம்மாட்ட நேரம் கேட்டுண்டு அந்த நேரத்தில் நோன்பு சரட்டு கட்டிக்கணும். இப்போ காரடையான் நோன்பு சுவாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் பூ கிடச்சிது. அதனால இல்லைன்னா மல்லிகைப்பூலாம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். கிடச்ச பூவை உதிரி பூவெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். கோலம் போட்டு விளக்கேற்றி தூப்பமெல்லாம் வச்சுட்டு சுவாமிக்கு பெருமாளுக்கு தாயாருக்கு ஒரு இலை போடணும், நுனி வாழை இலை. ஆற்றுல எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை நுனி வாழை இலை கீழே கோலம் போடணும். போட்டு அதில் வெத்தலை பாக்கு பூ, எங்கள் ஊரில் ரோஜா பூ தான் கிடச்சிது. அது மாதிரி ஒரு சரடில் நோன்பு சரடில் பச்சை மஞ்சளும் பூவும் வச்சு கட்டி இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு கண்டிப்பாக உருக்காத வெண்ணெய் வேணும். வெண்ணெய் அதனால் கண்டிப்பாக கொஞ்சமாவது எடுத்து வச்சுன்றணும். எல்லாத்துலேயும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெள்ளை குழக்கட்டை, உப்பு குழக்கட்டை வச்சு உருக்காத வெண்ணெய் வச்சு வெத்தலை பாக்கு, பழம், பூ, நோம்பு சரடு, வெத்தலை சீவல் எல்லாம் வச்சுட்டு பெருமாளுக்கு வச்சுட்டு இதை என்ன பண்ணணும்னா முதல்ல அவாவா இப்போ இதில் நான் உட்காந்துக்கிறேன்னா நான் அந்த என் பொண்ணு உட்காந்துக்கிறேன்னா உட்காந்துட்டு பெருமாளுக்கு அம்சி பண்ணணும். அவாவா அம்சி பண்ணிட்டு தான் சொல்லணும். அது என்ன சொல்லணும்னா ஸ்லோகம்லாம் சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் தெரிஞ்சால் சொல்லலாம். இல்லைன்னா உருக்காத வெண்ணையும் ஓரடையும் நான் நூத்தேன், ஒரு காலம் என் கணவன் என்னை விட்டு பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையாவது தமிழில் ஒரு 3 தடவையாவது சொல்லணும். சொல்லிவிட்டு அந்த முதல்ல தாயாருக்கு ஏதாவது ஒரு படத்துக்கு அந்த நோம்பு சரடு பெருமாளுக்கு வச்சுருக்கிற கயர்லேருந்து எடுத்து அவளுக்கு கட்டி விட்டுட்டு பெரியவா யார் இருக்காளோ அவள் குழந்தைகளுக்கு கட்டி விடலாம். அதுக்கப்புறம் தனக்கு தானே கட்டிக்கணும். அது மாதிரி பெருமாளை வேண்டிக்கணும். ஹஸ்பண்டுடைய வெல்ஃபேருக்கு, அவருடைய குட் ஹெல்த்துக்கு, நீண்ட ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்துக்கு பெருமாள்கிட்ட வேண்டிக்கணும். 1 வயசு குழந்தையாக இருந்தால் கூட பண்ணணும். ஆற்றுல இல்லாட்டாலும் பண்ணணும். எதாக இருந்தாலும் நோம்பையும் அது மாதிரி கணுவையும் விடவே கூடாது. ஆற்றுல இல்லைன்னா அதனால் பண்ணலை. ஒரு பழமாவது வச்சு, பழம் வெத்தலை பாக்காவது வச்சு பண்ணணும். சரியா?